ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சோப்பு என்னென்னா குங்குமப்பூ சோப்பு தான். இந்த சோப்பை யூஸ் பண்ணுறதுனால நம்ம முகம் வந்து நல்லா வெள்ளையாகவும் பளபளப்பாகவும் இருக்க இந்த சோப் வந்து ஹெல்ப் பண்ணுது. வாங்க இப்போ இந்த சோப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் கூட குங்குமப்பூ சேர்த்துக்கணும். இந்த குங்குமப்பூ வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அதை வந்து 1 பிஞ்ச் அளவு இந்த குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இந்த குங்குமப்பூ வந்து முகத்துக்கு இயற்கையாகவே பிரகாசத்தை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, முகத்தில் உள்ள கரும்புள்ளி மற்றும் ஹைபர் பிக்மெண்டேஷன் போன்ற பிரச்சனைகளை நீக்கக்கூடியது. சூரியனின் புற ஊதா கதிர்களில் இருந்து சர்மத்தை வந்து பாதுகாக்குது. அதனால வெயில் டைம்ல தாராளமா இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. கடாயில தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த குங்குமப்பூ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கிளிசரின் சோப் பேஸ்ட் ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கலாம். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளிசரின் சோப் பேஸ் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு இது வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கிளிசரின் சோப்பான பியர் சோப் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கிளிசரின் சோப் பேஸை வந்து அந்த குங்குமப்பூ ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சோப் மோல்டு எடுத்துக்கிறோம். மோல்டில் வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குங்குமப்பூ சோப்பை வந்து ஊற்றிடலாம். இதை வந்து ஒரு 4 to 5 hours வந்து வெளியில் வைக்கணும். இல்லைன்னா ஒரு 1 hour வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. ஹீட்டாக இருக்கிற இடத்துல வைக்காதீங்க, சீக்கிரம் வந்து கெட்டியாகாது. நான் வந்து ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சு எடுத்துட்டேன். இப்போ சோப்பு வெளியில் எடுத்துடலாம். சோப்பு வந்து சூப்பராக வந்துடுச்சு. இந்த சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம முகம் வந்து நல்லா கலராகவும் பளபளப்பாகவும் இருக்க இந்த சோப்பு ஹெல்ப் பண்ணுது. இந்த சோப் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சோப் வந்து நான் 1 வீக்காக யூஸ் பண்ணுறேன். நல்ல பெஸ்ட்டாக ரிசல்ட் கொடுக்குது. நீங்களும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.